சென்னையில் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் 2 மாவட்டங்களில் 2 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் கணிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் 12 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சி மாவட்டங்களிலும், திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை நகரினுடைய ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் கணிக்கப்பட்டிருக்கிறது. 12 மாவட்டங்களில் 2 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி திருச்சி, நாமக்கல், சேலம், தருமபுரி, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களிலும், மேலும் ராமநாதபுரம், விருதுநகர், சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்தால் கணிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கிறது. 12 மாவட்டங்களில் இன்றைய தினமும் நாளைய தினமும் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அதன்படி கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், தருமபுரி, சேலம், நாமக்கல் மாவட்டங்களிலும், சிவகங்கை, தேனி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களிலும் கனமழை பெய்வதற்கான சூழல் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது.